வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த ஒரு முக்கியமான பொதுத் தேர்வாக இன்றைக்கி இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்க இருக்குது. இந்த எக்ஸாமில் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் ஃபைனல் டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் குயிக்காக பார்த்துருவோம், ஏன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. ஃபைனல் டைமில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸும் ஒரு டைம் வந்து கவனமாக பார்த்துருங்க. மெமரி போயமை தரவு பண்ணிக்கிங்க. ரைட், இப்போது ஃபஸ்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 1ல் வந்து கொஷின் 1, 2, 3 வந்து சினானியம்ஸ் வரும். ஸோ ப்ராப்பரான சினானியம்ஸ் எது அப்படின்னு தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 2 ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கலாம், கன்ஃபியூஷனில் தப்பாக ஆன்சர் பண்ணிடாதீங்க. அடுத்து ஆன்டனியம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய மீனிங் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன யோசிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ இந்த 6 கொஷினுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடியது எல்லாமே வந்து ஈஸியான எக்ஸசைஸ் தான். புக் பேக்லேருந்து மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்தும் எதிர்பார்க்கலாம். சிங்குலர், ஃப்ளூரல், ப்ரிபிக்ஸ், சஃபிக்ஸ், அப்ரிசியேஷன், idioms and phrases, compound words, preposition, tense, linkers, இது எல்லாமே வந்து உங்கள் டீச்சர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் அடிப்படையில் இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். 14 கொஷினுக்கும் உங்களோட ஆன்சர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். எந்த இடத்துலையும் வந்து தப்பு வந்துடாமல் பார்த்துக்குங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். பார்ட் 2 வந்து 20 2 மார்க், சரி 20 மார்க்குக்கு 10 2 மார்க் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். அதில் செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் கொஷின்ஸ் 4 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. 6 மார்க். கண்டிப்பாக தரோவாக ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. உங்களுக்கு தெரில அப்படின்னா ஏற்கனவே அந்த பாடத்தில் பேராகிராஃப் படிச்சிருந்தீங்கன்னா அதுலேருந்து யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா போயம் காம்ப்ரிஹென்ஷன் 4 கொடுத்து 3 ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. மூணாவதாக இருக்கக்கூடிய செக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. 3 எக்ஸசைஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ஈஸியாக பண்ணக்கூடியது, டைரக்ட் இன்டைரக்ட் ஈஸியாக பண்ணக்கூடியது, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸும் ஈஸியாக பண்ணக்கூடியது தான். இந்த 3லேயே நீங்கள் வந்து பண்ணிட முடியும். அப்படி முடியலினாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பங்க்சுவேஷன்லேயோ அல்லது ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு வேர்ட்லேயோ அந்த சென்டென்ஸ் ஈஸியாக இருந்துருச்சு, நல்லா தெரியும் அப்படின்னா உங்களுக்கு அதுதான் ஈஸி. பங்க்சுவேஷன் ஈஸியாக இருந்ததுன்னா அதுதான் ஈஸி. ஸோ ஏதாவது ஒரு 3 வந்து ப்ராப்பராக நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கேட்டிருந்தான்னா இன்னும் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க. 28வது கொஷின் கம்பல்சரி ரோட் மேப். யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எப்படி வழி சொல்லுவீங்க அப்படின்னு. அதை அப்படியே வந்து எழுதுங்க, உங்களுக்கான மார்க் வந்து கிடச்சிரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் ஏரியா. உங்களுக்கு மார்க் அள்ளி தரப்போகிற ஏரியா அப்படின்னு சொன்னால் இதுதான். ரொம்ப கவனமாகவும் நீட்டாக தெளிவாகவும் ஆன்சர் பண்ண வேண்டிய ஏரியா இதுதான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப், ப்ரோஸ் பேராகிராஃப் மொத்தம் 4 கொடுத்துருப்பாங்க. 2 பேராகிராஃப் எழுதினா போதும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த பேராகிராஃப் எழுதிடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக நீட்டாக இந்த பேராகிராஃப்ஸை ஆன்சர் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிங்கனாலே உங்களுக்கு 4லேருந்து 4.5 மார்க் சர்வசாதாரணமாக கிடச்சிரும். அடுத்து போயம் ஏரியா. இங்கேயும் பேராகிராஃபாக படிச்சிருந்தீங்கன்னா 2 பேராகிராஃப்லேயே உங்களுக்கு 10 மார்க் வந்துடும். ஒரு வேளை பேராகிராஃப் படிக்கலைனா போயம் லிட்ரஸி அப்ரிசியேஷனோ அல்லது போயம் பேராபேஸோ எழுதலாம். அந்த 2மே வந்து ஈஸியான கொஷின் தான். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரொம்ப ஈஸியானது தான். கோஹரண்ட் ஆர்டரை விட நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த பேசேஜை படித்து பார்த்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் கோஹரண்ட் தான் வந்து இன்னும் ஈஸியானது. கதையை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அழகாக 5 மார்க் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு கொஷின் 2ல் ஏதோ ஒன்று அட்டன் பண்ணால் போதும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில் பேஸ்டு கொஷின்ஸ். இங்கே என்னென்ன வரும் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக பாக்ஸ் இருக்கணும், அந்த கம்பெனியோட டைட்டில் நேம் இருக்கணும், ஒரு பிக்சர் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும், வேறு ஏதாச்சும் சிறப்பம்சங்கள் இருந்தால் இருக்கணும். இதெல்லாம் கவனமாக பார்த்துக்குங்க. லெட்டர் ரைட்டிங் மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து அஃபீஷியல் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரம் டு போடணும், கமா ஃபுல் ஸ்டாப் எந்த இடத்துல வரணும்னு பார்த்துக்குங்க. ரெஸ்பெக்டட் சார் மேடம் போட்டுக்குங்க, சப்ஜெக்ட் போட்டுக்குங்க, பாடி ஆஃப் த லெட்டர் எழுதுங்க, தேங்கிங்கு கொடுங்க, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போடுங்க, சைன் போடுங்க, கீழே பிளேஸ் அண்ட் டேட் போடுங்க. அட்ரஸ் அந்த என்வலப் ரொம்ப முக்கியம், அதையும் போடுங்க. நீங்கள் லெட்டர் ஃபார்மேட்லேயே கூட எழுதிட்டு போயிடலாம் அப்படி எழுதுனீங்க அப்படின்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 41ல் நோட்டீஸ் ரைட்டிங் இருக்கலாம், ரிப்போர்ட் ரைட்டிங் இருக்கலாம், டிராஃப்ட் ஸ்பீச் இருக்கலாம். இது ஈஸியாக இருக்கிறவங்க இதுக்கு போகலாம். அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங் 2 பண்ணிடுவீங்க, மீதி 2 தான் வேணும். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் பண்ணலாம், சம்மரி ரைட்டிங் எழுதலாம், ஸ்பாட் த எரர் எழுதலாம். இதில் வந்து சம்மரி ரைட்டிங்கை விட ஸ்பாட் த எரர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணுங்கள்.
ஈஸியாகவும் ஆன்சர் பண்ணிடலாம் ஒன்று, 2வது ஃபுல் மார்க்கும் கிடைக்கும். சம்மரி ரைட்டிங்க்கு வந்து கொஞ்சம் மார்க்கு 4, 4.5 அப்படின்னு போடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபுல் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்பாட் எரர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே மெமரி போயம் 5 மார்க் வந்து கம்பல்சரி. அது வந்து நீங்கள் தெளிவாக படிச்சிருப்பீங்க. டெஃபினட்டாக உங்களால் நல்ல விதமாக ஆன்சர் பண்ணிட முடியும். லாஸ்ட் செக்ஷன் 2 கொஷின் தான். ஆனால் 16 மார்க் இருக்குது. ஒரு கொஷின் வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து வரக்கூடியது. இங்கே உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஹிண்ட்ஸை டெவலப் பண்ணால் போதுமானது, உங்களுக்கு பேராகிராஃப் கிடச்சிரும். 2வது கொஷின் இன்னுமே ஈஸியான கொஷின், ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன். பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, படித்து பாருங்கள். வார்த்தைகளாக படித்து பாருங்கள், வரிகளாக படித்து பாருங்கள், மொத்த பேராகிராஃபையும் படித்து பாருங்கள். கொஷினை படித்து பார்த்துட்டு ஆன்சரை தேடுங்க. கண்டிப்பாக 8 மார்க் உங்களுக்கு வந்துடும். 4 கொஷினுக்கு 8 மார்க் வந்து எடுத்துருவீங்க. தமிழை விடவே இங்கிலீஷ் ஈஸி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கிலீஷ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எக்ஸாம் எழுதிட்டு வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிற தகவலை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1 மார்க் ஆன்சர் கீ, கிராமர் ஆன்சர் கீ எல்லாம் நம்ம செக் பண்ணலாம்.